மார்னிங். போன வகுப்பில் நான் இந்த ஆரைகள் பற்றி கதைச்சு கொண்டிருக்கும் போது கட்டியன்கள்டிய ஆரை பார்க்கணும் என்று சொன்னான். கட்டியன்கள்டிய ஆரையை பார்க்கணும், அதே போல் அந்நியன்களுடைய ஆரையும் பார்க்கணும் என்று சொன்னால் ஒரு மூலகம், அதாவது நடுநிலை ஏற்றத்தை கொண்ட ஒரு அணு அல்லது மூலகத்தில இருந்து எவ்வாறு இந்த ஏற்றம் உருவாகுது நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரிதான், ஏற்கனவே அந்நியன்கள் என்றா என்ன, கட்டியன்கள் என்றா என்னன்னு பார்த்துருக்கோம். கொஞ்சம் அறிவுள்ள ஜீவன் என்ன செய்யும் என்றால் இப்படியே தட்டுப்படை ஓடிப்போய் அந்த நோட்ஸை பார்க்கும், அக்கறை உள்ளது. சரி, சிலது அப்படியே சிரிச்சு என்னென்றால் அப்ப அந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் இலத்திரன் நிலையமைப்பு என்ற ஒரு விஷயத்தை பற்றி இப்ப கதைச்சதால திருப்பி நாங்கள் அதை பற்றி கதைக்க வேண்டியிருக்கு. இலத்திரன் நிரம்புற கோலத்துக்கும் இலத்திரன் அகற்றப்படுறதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இலத்திரன் நிரம்புற கோலம் உறுதிக்காக தாழ் சக்தி படியிலிருந்து இலத்திரன் நிரம்பிக் கொண்டு வருது. ஆனால் அகற்றப்படும் போது வெளியோட்டில் இருக்கிற இலத்திரன் தான் அகற்றப்படும். அது நான் உங்களுக்கு சோடியத்துக்கு அலுமினியத்துக்கு ஒரு டீதோப்பு மூலத்துக்கு எவ்வாறு இலத்திரன் அகற்றப்படுதுன்னு சொல்லியிருக்கேன். இலத்திரன் சேர்க்கப்படைக்குள்ள என்ன மாதிரி சேர்க்கப்படும், எங்க சேர்க்கப்படும் சொல்லியிருக்கேன். அந்த விஷயத்தை நாங்கள் பார்த்து கொண்டு கட்டியன்கள்ட்டி ஆறு அந்நியன்கள்ட்டி ஆறு என்ன மாதிரி மாறும், ஆவர்த்தன போக்கு என்னன்னு சொல்லி கதைப்போம். சரிதானே, நான் இந்த விஷயத்தின் நோட்ஸை போன முறை சொன்னான் தானே, நோட்ஸ் சொல்லிக்க நான் மிச்சம் இருந்தால் விளங்கப்படுத்தி விடுவேன். ஓகே, தலையங்கம் போட்டிருப்பீங்க, எழுதி கொள்ளுங்க. அயன்களின் இலத்திரன் நிலையமைப்பு வந்து தலையங்கம் போட்டுக்கணும். அயன்களின் இலத்திரன் நிலையமைப்பு. அயன்களின் இலத்திரன் நிலையம் எழுதுகிறோம். ஒரு அணுவிலிருந்து இலத்திரன் அகற்றப்பட்டு, ஒரு அணுவிலிருந்து இலத்திரன் அகற்றப்பட்டு ஒரு அணுவிலிருந்து இலத்திரன் அகற்றப்பட்டு ஒரு அணுவில் இருந்து இலத்திரன் அகற்றப்பட்டு ஒரு கட்டையன், உங்களுக்கு கட்டையன் என்றா என்னென்று முதலே சொல்லியிருக்கு. ஒரு கட்டையன் நேரீட்டத்தை கொண்ட ஒரு துணிக்கை, ஒரு கட்டையன் உருவாகும் போது, ஒரு கட்டையன் உருவாகும் போது கட்டையன் உருவாகும் போது ஈற்றோட்டு இலத்திரனே, அண்டர்லைன் பண்ணி கொடுங்க, ஈற்றோட்டு இலத்திரனே ஈற்றோட்டு இலத்திரனே முதலில் அகற்றப்படும். முதலில் அகற்றப்படும். ஈற்றோட்டு இலத்திரனே முதலில் அகற்றப்படும். உதாரணம் 1, உதாரணம் 1, ஆகக்கூடிய 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 பிரதான சக்தி சொட்டனுடைய ஆகக்கூடிய பிரதான சக்தி சொட்டன்
ஆகக்கூடிய பிரதான சக்தி சொட்டன் என் உடைய ஆகக்கூடிய பிரதான சக்தி சொட்டன் என் உடைய ஓபிட்டல்களில் நிரப்பப்பட்ட இலத்திரன்களை அகற்றப்படும். இதைத்தான் நான் மேல சொல்லியிருக்கேன், ஈட்டோட்டு இலத்திரன் சொல்லி. நீங்கள் ஒரு அணுவின் இலத்திரன் நிலைமைப்பை பார்த்தால் அந்த இலத்திரன் நிலைமைப்புல எண்ணுக்கு ஆகக்கூடிய பெரிய பெருமானம் பார் ஓபிட்டல்ல இருக்கிற இலத்திரன் தான் முதல்ல அகற்றப்படும். எண்ணுக்கு ஆகக்கூடிய வருமானம் என்பது ஈட்டோடு தான். சோடியத்தை எடுத்துக்கொண்டால் 1s2 2s2 2p6 3s1. இனி திருப்பி வாசிச்சு பாருங்க. சோடியம் ஒரு இலத்திரனை இழந்து ஒரு நேரேற்ற கட்டேனை தோற்றுவிக்கும் போது இதுல 11 இலத்திரன் அகற்றப்படும். 11 இலத்திரன் இருக்கு. எந்த இலத்திரன் அகற்றப்படும் என்பதால் சொல்லப்பட்டிருக்கு. ஈட்டோட்டு இலத்திரன் என்று பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. ஈட்டோட்டு இலத்திரனை நாங்கள் என்னன்னு சொல்லலாம்? பிரதான சக்தி சொட்டன். பிரதான சக்தி சொட்டன், ஆகக்கூடிய பிரதான சக்தி சொட்டன். இதுல பிரதான சக்தி சொட்டன் 1 2, பிரதான சக்தி சொட்டன் 3. அப்ப முதலாவதாக இழக்கப்படுகின்ற இலத்திரன் 1 2 3 ஆகக்கூடிய 3s இலத்திரன் தான் முதல்ல இழக்கப்பட்டு ஒரு நேரேற்ற கட்டியன் உருவாக்கப்படும். அப்ப சோடியத்தின் இலத்திரன் நிலைமைப்பை அடிப்படையாக கொண்டு இந்த உதாரணத்துல சொல்லப்பட்ட விஷயத்தை விளங்கிக் கொள்ளும். ஆகக்கூடிய பிரதான சக்தி சொட்டன் அதான் ஈட்டோடு என்று நாங்கள் பொதுவா சொல்லுவோம். அப்போ Na+ இலத்திரனை இழந்து Na+ என்ற கட்டியனை தோற்றுவிக்கும். இந்த கட்டியனுடைய இலத்திரன் நிலை அமைப்பு Na+ இலத்திரன் நிலை அமைப்பு 1s2 2s2 2p6 ஆக இருக்கும். ஏனென்றால் இந்த இலத்திரம் தான் இழக்கப்பட்டது. விளங்குதானே? ஆகக்கூடிய பிரதான சக்தி சொட்டன், ஆகக்கூடிய பிரதான சக்தி சொட்டன் ஆகக்கூடிய பிரதான சக்தி சொட்டன் என்னுடைய ஓபிட்டல்களில் நிரப்பப்பட்ட இலத்திரன்களை முதலில் அகற்றப்படும். உதாரணம் 2. உதாரணம் 2. என்னண்டா, இதுல ஆகக்கூடிய எண் பெருமானம் 3, ஒரே 3 தான் இருக்கு. இன்னும் ஒரு 3 இருந்தால் எந்த இலத்திரன் அகற்றப்படும்? அடுத்த பிரச்சனை வருந்தான். அதுக்கு தான் சொன்னால் எல்லுக்கு கூடிய பெருமானம் பார்க்க வேணும்னு சொல்லி. எல்லுக்கு கூடிய பெருமானம் பார்க்கப்பட வேணும். இரண்டாவது உதாரணம், உதாரணம் 2. தரப்பட்ட ஒரு எண் பெருமானத்திற்கு
தரப்பட்ட ஒரு எண் பெருமானத்திற்கு தரப்பட்ட ஒரு எண் பெருமானத்திற்கு தரப்பட்ட ஒரு எண் பெருமானத்திற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒன்றிற்கு மேற்பட்ட நிரப்பப்பட்ட ஒன்றிற்கு மேற்பட்ட நிரப்பப்பட்ட ஓபிட்டல்கள் இருப்பின் ஒன்றிற்கு மேற்பட்ட நிரப்பப்பட்ட ஓபிட்டல்கள் இருப்பின் ஆகக்கூடிய எல்லின் பெருமான முடியும் ஆகக்கூடிய எல்லின் பெருமானமுடைய ஓபிட்டலில் இருந்து இலத்திரன் முதலில் அகற்றப்படும். இந்த உதாரணத்தை பார்த்து இதுல சொல்லப்பட்ட விஷயத்தை விளங்கிக் கொள்ளும். முதல்ல ஈட்டோட்டில இருந்து இலத்திரன் அகற்றப்படுவது பொதுவாக சொல்லி இருக்கு. ஆனா நிறைய பிரச்சனை இருக்கு. ஈட்டோட்டில தனியா ஒரே இலத்திரன் இருக்கிறால இது பிரச்சனை இல்லை. ஈட்டோட்டில ஒன்றுக்கு மேற்பட்ட இலத்திரன் இருந்தால், உதாரணமாக அலுமினியத்தை பாருங்க. அலுமினியத்தின் இலத்திரன் நிலை அமைப்பு 1s2 2s2 2p6 3s2 3p1 இருக்கு. இங்க பாருங்க வாசனத்தில் தரப்பட்ட ஒரு எண் பெருமானத்திற்கு எண் சமன் 3 ஒன்றுக்கும் மேற்பட்ட நிரப்பப்பட்ட ஓபிட்டல்கள் எஸ் ஓபிட்டல்ல இலத்திரன் நிரம்பி இருக்கு, பி ஓபிட்டல்ல இலத்திரன் நிரம்பி இருக்கு இருப்பின், இப்ப ஒரு இலத்திரன் எஸ்ல இருந்து அகற்றப்படுமா பில இருந்து அகற்றப்படுமா எங்களுக்கு சரியா தெரியாது. அதுக்குதான் சொல்லி இருக்கு. இப்ப நீங்க பார்க்கணும், எல்லின் பெருமானமுடைய ஓபிட்டலில் இருந்து இலத்திரன் முதலில் அகற்றப்படும். ஆகக்கூடிய எல்லின் பெருமானம். அப்ப இதுக்கும் என் சமன், இதுக்கும் என் சமன். அப்ப எஸ்ல இருந்து இலத்திரன் அகற்றப்படுமா பில இருந்து இலத்திரன் அகற்றப்படும். ஆனா எஸ் எல் 0, ഇതിന്റെ எல் 1. அவை முதலாவது இலத்திரன் பில இருந்து அகற்றப்பட வேண்டும். அப்ப அலுமினியம் ஒரு இலத்திரனை இழந்து ஒரு நேரேற்றப்பட்ட கட்டையை தோற்றுவிக்கும் போது, ஒரு இலத்திரனை இழந்து ஒரு நேரேற்ற கட்டையை தோற்றுவிக்கும் போது அதனுடைய இலத்திரன் நிலை அமைப்பு Al+, அதனுடைய இலத்திரன் நிலை அமைப்பு Al+ எப்படி இருக்குமென்னு சொன்னால் 1s2 2s2 2p6 3s2 இருக்கும். 3p1 இலத்திரன் இழக்கப்பட்டு விட்டது. 3p1 இலத்திரன் இழக்கப்பட்டு விட்டது.
1s2 2s2 2p6 3s2 அந்த இடம் தான் இது. ஆகக்கூடிய எல் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளும். ஆகக்கூடிய எல்லின் பெருமானம் ஓபிட்டலில் இருந்து இலத்திரன்கள் முதலில் அகற்றப்படும். சரி, அலுமினியத்தின் இலத்திரனை எழுதுங்க. இன்னுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஓபிட்டல்கள் இருக்கு. ஆகவே எல்லின் வருமானத்துக்கு முன்னுரிமை அளிச்சு அதிலே இருந்து இலத்திரன் அகற்றப்படும். அலுமினியம் ஒரு இலத்திரனை இழந்தால் Al பிளஸ் இந்த இலத்திரன் நிலை அமைப்பு உங்களுக்கு 3s2 இருக்கு. இனி இது இரண்டாவது இலத்திரன் மூன்றாவது இலத்திரன் இழக்கப்படுறா இதுல இருந்து இழக்கப்படும். அப்ப Al2 பிளஸ் Al3 பிளஸ் இதுல இருந்தால் அகற்றப்படும். அது வந்து மற்ற விதி, இந்த விதியின் படி போகும். இதை நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க. Al பிளஸ் இன்னும் ஒரு இலத்திரன்கள் வந்து Al2 பிளஸ் வருதுன்னு சொன்னால் இதனுடைய இலத்திரன் நிலை அமைப்பு Al2 பிளஸ் இந்த இலத்திரன் நிலை அமைப்பு Al2 பிளஸ் இந்த இலத்திரன் நிலை அமைப்பு 1s2 2s2 2p6 3s1 இருக்கு. இந்த Al2 பிளஸும் இன்னொரு இலத்திரனை இழந்து Al3 பிளஸ் ஆக வரும் என்றால் இறுதி இலத்திரன் முற்றாக அகற்றப்பட்டது. Al3 பிளஸ் இந்த இலத்திரன் நிலை அமைப்பு 1s2 2s2 2p6. அவ அலுமினியம் என்ன செய்யும் என்றால் மூன்று இலத்திரனை விளந்து இந்த இலத்திரன் இழப்புக்கு வந்து உறுதிக்காக S2p6 சடத்துவ வாயு இலத்திரன் நிலை அமைப்பு இப்ப அடுத்த விஷயம் உதாரணம் 3. டி தொகுப்பு மூலகங்களில் இலத்திரன் நிரம்பும் போது டி தொகுப்பு மூலகங்களில் இலத்திரன் நிரம்பும் போது டி தொகுப்பு மூலகங்களில் இலத்திரன் நிரம்பும் போது இலத்திரன் நிரம்பும் போது 4s2
நிரம்பி 4s2 நிரம்பி 3d எலக்ட்ரான் நிரப்பப்பட்டாலும் 4s2 நிரம்பி 3d எலக்ட்ரான் நிரப்பப்பட்டாலும் நிரம்பி 3d எலக்ட்ரான் நிரப்பப்பட்டாலும் எலக்ட்ரான் நிரப்பப்பட்டாலும் அகற்றப்படும் போது முதலில் 4s எலக்ட்ரானை அகற்றப்படும் போது முதலில் 4s எலக்ட்ரானே அகற்றப்படும். சரியா? எலக்ட்ரான் நிரம்புற கோலத்துக்கும் அகற்றப்படுற கோலத்துக்கும் தொடர்பில்லை. அகற்றப்படும் போது வெளியோட்டில் இருக்கிற எலக்ட்ரான் தான் அகற்றப்படும். அது நான் குறிப்பிட்டது போல எலக்ட்ரான்ல இப்ப பாருங்க 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 நிரப்பி 3d நிரப்பப்படுது. என்னவா இருந்தாலும் ஈட்டோடு 4s தான். அதான் நான் உங்களை சொன்னால் இப்படி எழுத வேண்டாம்னு சொல்லி 4s2 3d 6 என்று எழுத வேண்டாம்னு சொன்னான். பழைய பேப்பர்கள்ல சரியென்றெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறாங்கல்ல. இப்ப தெளிவா சொல்லி இருக்கு அப்படி எழுதக்கூடாதுன்னு சொல்லி. இனிவரும் காலங்களில் அதை ஏற்றுக்கொள்ளப்படுமோ எனக்கு சொல்ல தெரியாது. சரி, சரி. நிரம்பும் போது 4s2 நிரப்பி போட்டுதான் 3d நிரப்பப்படுது. ஆனா அகற்றப்படும் போது 4s2 இருந்தான் அகற்றப்படும். அப்ப இரும்பு 2 எலக்ட்ரானை இழக்குதுன்னு சொன்னால் இரும்பு 2 எலக்ட்ரான்களை இழந்து நீரேற்றப்பட்ட கட்டியனை தோற்றுவிக்குது என்று சொன்னால் அந்த 2 எலக்ட்ரான்களும் முதல்ல இதுல இருந்தால் அகற்றப்படும். அப்ப Fe2+ இந்த எலக்ட்ரான் நிலையமைப்பு Fe2+ இந்த எலக்ட்ரான் நிலையமைப்பு பாத்தீங்கன்னு சொன்னால் 1s2 2s2 2p6 3s2 3p6 3d6 ஆக இருக்கு. சரியா? D-ல 6 எலக்ட்ரான் இப்பவும் இருக்கு. D6 உறுதி இல்லாத காரணத்தால இரும்பு என்ன செய்யும் என்று சொன்னால் இன்னொரு எலக்ட்ரானை இழந்து D5 அரநிரம்பல் உறுதிக்கு வந்துடும். அப்ப 4s2 எலக்ட்ரான் முற்றாக அகற்றப்பட்ட பின்புதான் 3d-ல இருந்து எலக்ட்ரான் இனி அகற்றப்படும். சரியா? அப்ப முதல் 2 எலக்ட்ரான்களும் இங்கே இருந்து அகற்றப்பட்டு அதற்கு பிற்பாடுதான் ஈட்டையலோட்டிலையும் அது நாங்கள் சொன்ன மாதிரி எல்லுக்கு கூடிய மாதிரி இதுல எண்ணுக்கு எல்லாமே 3 Fe2+ இன்னொரு எலக்ட்ரானை இழக்க வேணும். 2 வச்சுக்கொள்ளும். Fe2+ இன்னொரு எலக்ட்ரானை இழந்து Fe3+ ஆக வரும்.
Fe2+ இன்னொரு இலத்திரன் இழந்து Fe3+ ஆக வரும்போது அது டி இலத்திரனை இழக்க போகுது. ஏன் அது டி இலத்திரனை இழக்கணும்? எஸ் இலத்திரனை இழக்கலாம் தானே, பி இலத்திரனை இழக்கலாம் தானேண்டா அதுக்குதான் நான் இரண்டாவதாக குறிப்பிடப்பட்ட விஷயத்தை நீங்க பார்க்கணும். Fe2+ இந்த இலத்திரன் நிலை அமைப்புல 3s2 3p6 3d6 இலத்திரன்கள் தான் இருக்கு. அப்ப எண்ணுக்கு சமனான பெருமானங்கள் இருக்கு. ஆகக்கூடிய எண்ணுக்குரிய பெருமானம் பிரதான சக்தி சுடர் ஒன்றுக்கும் மேற்பட்டவை காணப்படும் போது எல்லிண்ட கூடிய பெருமானத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும்? முன்னுரிமை அளிச்சு எல்லுக்கு கூடிய பெருமானம் பார் ஓபிட்டல்ல இருந்து நாங்கள் இலத்திரனை அகற்றவும். L0 L1 L2 அப்ப L2 யார்? டி. அப்ப அடுத்த இலத்திரன் எங்க இருந்து அகற்றப்படும்னா டியில இருந்து அகற்றப்படும். அப்ப Fe2+ இன்னும் ஒரு இலத்திரனை இழந்து Fe3+ ஆக வரும் என்றால் இந்த Fe3+ இலத்திரன் நிலை அமைப்பு இதெல்லாம் ஏற்கனவே நீங்க எழுதியிருக்கீங்க. சரிதான்? ஏன் எதுக்கு என்ற ஒரு விதமான விளக்கம் இல்லாமல் சொன்னதை செய்திருப்பீங்க. அப்ப Fe3+ இப்ப விளக்கத்தை சொல்றேன்னா தெளிவா பார்த்துக்கணும். சரி, Fe3+ 1s2 2s2 2p6 3s2 3p6 3d5 உபசக்தி மட்ட அரை நிரம்பல் D5. இப்படி குறை நிரம்பல்ல இருப்பதிலும் பார்க்க அரை நிரம்பல் உறுதியான. அதனாலதான் இரும்பு 2+ என்ற ஒரு கட்டியனையும் 3+ என்ற இன்னொரு கட்டியனையும் போட்டுவீங்க. Feக்கு 2 கட்டியன்களுக்கு Fe2+ Fe3+. Fe2+ விட Fe3+ தான் உறுதி கூட. இது உறுதி இல்லாத இலத்திரன்ல விளங்குதான். திருப்பி இனி நீங்க 3வது ரூல்ஸை சொல்றேன், கவனிங்க. இப்ப கொஞ்சம் உதாரணம் உங்களுக்கு விளங்குது. முதல்ல நிரப்பப்படுற கோலம் இனி பாக்குறேன். நிரம்பேக்கு அங்க நிரப்பு தான் இங்க நிரப்பிருக்கு. அகற்றப்படும் போது வெளியோடு போரஸ். முதலாவது ரூல்ஸ்ல என்ன சொல்லியிருக்கோம்? எண்ணுக்கு ஆகக்கூடிய முதன்மை சக்தி சொட்டன் உள்ள ஓபிட்டல்ல இருந்து இலத்திரன் அகற்றப்படும். அப்ப இதுல எண்ணுக்கு 4 தானே ஆகக்கூட. போரஸ்ல இருந்தா ஒரு இலத்திரன் அகற்றப்படும். ரெண்டாவதா நாங்க என்ன சொல்லியிருக்கோம்? ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்ணுக்குரிய பெருமானம் சமனா வரைக்குள்ள எல்லிண்ட கூடிய பெருமானத்துக்கு இலத்திரன் அகற்றப்படும். அந்த ரெண்டையும் நாங்க இதுல பார்க்கலாம். இப்ப 2 இலத்திரனை இழந்து 3வது இலத்திரன் இலக்க டியில இருந்தா இலத்திரன் இழக்கப்படும். அப்ப Fe3+ இந்த இலத்திரன் இழப்பு சொன்னால் இதெல்லாம் சேஃபா இருக்கும். இதுதான் அகற்றப்படும். சரி, அப்ப நான் சொன்ன வசனத்தை திருப்பி ஒரு கவனிங்க. உதாரணம் 3ல டி தொகுப்பு மூலகங்களில் இலத்திரன் நிரம்பும் போது 4s2 நிரம்பி 3d இலத்திரன் நிரப்பப்பட்டாலும் 4s2 நிரம்பி 3d இலத்திரன் நிரப்பப்பட்டாலும் அகற்றப்படும் போது முதலில் 4s இலத்திரனே அகற்றப்படும் போது முதலில் 4s இலத்திரனே அகற்றப்படும். அகற்றப்படும் போது முதலில் 4s இலத்திரனே அகற்றப்படும். சரி, F இந்த இலத்திரனை எழுதி கொள்ளுங்க. இது 2 இலத்திரனை Fe2+ ஆகும். Fe2+ இந்த இலத்திரனை 1s2 2s2 2p6 3s2 3p6 3d5. அதான் நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருப்பேன். அயனுக்கு இலத்திரனை பொழுதுக்கு
அணுவுக்கு எழுதி கடைசியில இருக்கிற எலக்ட்ரான் எண்ணிக்கை கழியுங்கன்னு சொல்லி அயனுக்கு எழுதிக்கல கட்டாயம் என்ன சொல்லணும், அணுவுக்கு எழுதி தான் கழிக்கும். சரி, கிளை கொள்ளுங்க. 4s இலத்திரன் முற்றாக அகற்றப்பட்ட பின்னரே 4s இலத்திரன் முற்றாக அகற்றப்பட்ட பின்னரே இலத்திரன் முற்றாக அகற்றப்பட்ட பின்னர் ஈற்றயலோட்டு இலத்திரன் அகற்றப்படும். ஒருக்கா இதுல ஒரு இலத்திரன், இன்னொருக்கா இதுல ஒரு இலத்திரன் அகற்றப்படாது. இந்த இலத்திரன் முற்றாக அகற்றப்பட்ட அப்புறம்தான் இதுல இருந்து அகற்றப்படும். ஈற்றயலோட்டு இலத்திரன் அகற்றப்படும். சரியா, இதை கன்ஃபார்ம் ஆளுங்க. இதுல நாங்கள் ஏற்கனவே சொன்ன ஈற்றயலோட்டிலையும் இதுல இருந்து அகற்றப்படலாம், இதுல இருந்து அகற்றப்படலாம், இதுல இருந்து அகற்றப்படலாம். இங்க இருந்து அகற்றப்படையக்குள்ள நாங்கள் எல்லின்ற ஆகக்கூடிய வருமானத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். இந்த மூன்றும் இலத்திரன் அகற்றப்படையக்கு எங்களுக்கே தெரியாம நாங்கள் செய்கிற வேலை தான் இதுவரை காலம். நாங்கள் இப்படித்தான் எழுதி கொண்டிருக்கிறோம். என்ன புதுசா ரூல்ஸ் கதைப்பான். சரி, இதெல்லாம் ஏற்கனவே எங்களுக்கு தெரிஞ்சதால அனுபவத்தின்படி எழுதி கொண்டிருக்க. நீங்களும் அப்படியே வேந்த என்ன பரம்பரையா தோன்றல் வழி மாதிரி நாங்கள் எழுதினா பார்த்துட்டு அப்படியே நீங்கள் எழுதுற. ஏன் எழுதின என்னத்துகளின் என்று ஒன்றும் தெரியும். இதுல அதுக்கான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. இதால்தான் நாங்களும் அப்படி எழுதினா கேள்வி இருக்கலாம் தான். ஏன் கேட்டா வீட்டையலோடு இல்லாம வீட்டையலோடு தான் இதுல இருந்து போயிருக்கலாம் தானே, 1,02,000 அப்படி போகலாம். இப்ப கட்டியன் என்றா இலத்திரனை இழக்கும், அந்நியன்கள் உருவாக அது இலத்திரங்களை ஏற்கும். அணுக்கள் இலத்திரங்களை ஏற்றுதான் அந்நியன்களை உருவாக்கும். ஏற்கனவே நீங்கள் படிச்சதே முருக்கா பாருங்க. கட்டியன்கள் அந்நியன்கள் சம்பந்தமா படிச்சிருக்கிறீங்களா முருக்கா பாருங்க. உலோகங்கள் ஒருபோதும் இலத்திரங்களை ஏற்காது. அப்ப உங்களுக்கு உலோகங்களை பற்றி கவலை. ஆவர்த்தன அட்டவணையில இலத்திரங்களை ஏற்றி அந்நியன்களை தோற்றுவிக்கக்கூடிய ஆக்கள் ரசாயன தாக்கங்கள்ல அலோகங்கள் மட்டும்தான் இருக்கிற. மூலகங்களுக்குள்ள 5ல் ஒரு பகுதி அலோகங்கள் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 22, 23 மூலகங்கள் தான் அலோகங்கள். அதுலேயும் நாங்கள் அநேகமான மூலகங்களை பற்றி படிக்க போறது இல்லை. அந்த அலோகங்கள்லையும் அங்காலே 6 சடத்துவ வாயுக்கள். சரிதான், ஐதரசனும் கீலியமும் பொருத்தப்பாடட்டாக்கள். அவ இலத்திரங்களை ஏற்றி அந்நியன்களை தோற்றுவிக்கக்கூடிய ஆக்கள்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் பேர் தானே இருக்கு. சரி,
அதுல 15ஆம் கூட்டத்தை எடுத்துக்கொண்டார் நைதர்சன் 3 இலத்திரன்களை ஏற்று N3 மைனஸ் ஆயிருக்கு. ஒட்சிசன் 2 இலத்திரன்களை ஏற்று O2 மைனஸ் ஆயிருக்கு. புளோரின் 1 இலத்திரன் ஏற்று F மைனஸ் ஆகிருக்கு. இதே போல 17ஆம் கூட்ட மூலகங்கள் வந்து 1 இலத்திரன் ஏற்று F மைனஸ் Cl மைனஸ் Br மைனஸ் I மைனஸ் 16ஆம் கூட்ட மூலகங்கள் 2 இலத்திரன்களை ஏற்று O2 மைனஸ் S2 மைனஸ் Sc2 மைனஸ் Te2 மைனஸ் அந்த மாதிரி 15ஆம் கூட்ட மூலகங்கள்ல வந்து மேலிருந்து கீழ் நோக்கி செல்லுகள்ல உலோக இயல்பு அதிகரிக்கிறதால நைதர்சனுக்கு தான் பிரதானமாக இலத்திரன் வாங்கும். அது கீழே வார நைதர்சன் கிளாஸ் பொஸ்பரஸும் ஓரளவுக்கு வாங்கி P3 மைனஸ் ஆயிருக்கு. கீழே வர ஆசனிக்கு உலோக இயல்பு வந்து ஆகவே ஆசனிக் 3 இலத்திரன் இழந்து AS3+ தான் இருக்குமே தவிர அந்நியனா இருக்கிறான்னு சொன்னப்ப மிக அதிகம். சரி, அப்படி இல்லைன்னு சொல்ல ஒரு அணு இலத்திரனை ஏற்கும் போது அந்த இலத்திரன் எங்க போய் சேரும்? ஒரு அணு இலத்திரன் ஏற்கைக்கு அது எங்க போய் சேரும்? பி தொகுப்பு மூலகங்கள்ல நான் உங்களுக்கு அலோகங்களை பற்றி காய்ச்சி கொடுக்குறேன். டி தொகுப்பு மூலகங்கள் எல்லாம் உலோகம், ஒருபோதும் இலத்திரங்களை ஏற்காது. எஃப் தொகுப்பு மூலகங்கள் யாவும் உலோகம், ஒருபோதும் இலத்திரங்களை ஏற்காது. அப்ப இந்த பி தொகுப்பில இருக்கிற கொஞ்சம் மூலகங்கள் நான் என்ன செய்யும்? இந்த இலத்திரங்களை ஏற்கும். பி தொகுப்பில இறுதி இலத்திரன் எங்க நிரம்பினது? பி உபசக்தி மட்டத்தில் இருக்கிற பி ஓபிட்டல நிரம்பினது. இதை வச்சுக்கொண்டானே பி தொகுப்பு மூலகங்கள் சொன்னான். அப்ப இலத்திரன் நிரம்பும் போது இறுதி இலத்திரன் அங்கதான் நிரம்பினது. பற்றாக்குறை இருக்க மேலதிகமாக சேர்க்கப்படுகிற ஒரு இலத்திரன் அந்த குறை நிரம்பல்ல இருக்கிற ஓபிட்டலை நிரப்பி உறுதியாக கொண்டு. சரி, அப்ப நாங்கள் கணக்கதைக்க கொண்டு இல்லை. உதாரணத்துக்கு நீங்கள் 15ஆம் கூட்டம் நைதர்சன் எடுத்தால் 1s2 2s2 2p3 இதான் இந்த குறை நிரம்பல்ல இருக்கு. நைதர்சன் ஒரு இலத்திரனை ஏற்றால் ஒரு அந்நியனை தரும். அது இங்க நிரம்பு முதல்ல ஒரு திசையில நிரம்பி இருக்கு. இனி சோடியாக்கப்படைக்கு அதுக்கு பெயர் எதிர் திசையில சோடியாக்கப்படும். என் மைனஸ் அப்ப என் மைனஸ் இலத்திரன் நிலைப்படுது நீங்க என்றால் 1s2 2s2 2p4 என் மைனஸ் இன்னொரு இலத்திரனை வாங்கினால் N2 மைனஸ் ஆகும். அது இன்னொன்ற சோடியாக்கும். அப்ப 1s2 2s2 2p5 N2 மைனஸ் இன்னொரு இலத்திரனை வாங்கினால் N3 மைனஸ் ஆ 1s2 2s2 2p6 அடுத்த ஜோடியாகும்.